கரெக்டாக எங்கே இருக்கேன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து போனால் பாகிஸ்தான். அவ்வளோதான் போட்டாங்கன்னா அவ்வளோதான். டேரெக்டாக இங்கே பக்கத்தில் சத்தங்க எதிர்பார்க்காது. டேரெக்டாக நம்ம ரூமில் கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படின்னா இப்படியே டேரெக்டாக போகணும். இந்த ரோடு போதா ரோடு போய் ஒரு டச் ஆகும் மலையில். அதுக்கு அங்கிட்ட அப்படியே ஒரு பார்டரு, அப்படியே பாகிஸ்தான். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ராஜஸ்தானில் இருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். என்னடா ராஜஸ்தானில் இருக்கேன்னா வேறு வழியில் பொழப்பு தேடி நாடு தேடி நான் கண்டம் தாண்டி போவேன் நினச்சேன். ராஜஸ்தான் வருவேன்னு எதிர்பார்க்கல. எங்கள் வீட்டாலே எதிர்பார்க்கல. ராஜஸ்தான் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மழை கிடையாது, நைட்டு வந்து குளிர் கிடையாது, வெயில் தான். இங்கே சூரியன் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. ஆட்சி நாள் ஆச்சு, பேராட்சி பண்ணிகிட்ருக்கார் சூரியன். இப்போ மணி எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ மணி வந்து 7:11, 7 மணி. நம்ம ஊரில் 7 மணினா நல்லா தெருலைட்டை போட்டுட்டு சாமி பாட்டை போட்டு சாமியை கொண்டுட்ருப்பாங்க. ஆனால் இங்கே இதுவுமே இல்லை, இன்னும் வெளிச்சமாக இருக்குது. இங்கே 8 மணிக்கு தான் இருட்டாகுது. பாலைவன பகுதியில் 8 மணிக்கு தான் இருட்டாகுது மக்களே. 8 மணிக்கு நல்லா பழிச்சு நானே தெரியுறேன். அதுதான் வீடெல்லாம் தாண்டி வந்தாச்சு. வீட்லேயும் போய் வேலையை பாடுறா பற்றி விட்டாங்க. 4 வருஷம் படித்ததுக்கு ஏதாவது வேலை பார்க்கணுன்ட்டு 4 வருஷம் முக்கி படித்து வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி அதுலேருந்து அங்கே சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு அங்கேருந்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அங்கேருந்து அவங்க சொல்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்து மொத்தம் 3 பேர் வந்தோம். நீ சேர்த்து ஒருத்தன் மும்பையில் இருக்கான், இன்னொருத்தன் மத்திய பிரதேசில் இருக்கான், இன்னொருத்தன் நான் தான் ராஜஸ்தானில் இருக்கேன். 3 பேர் ஒன்றா வேலை வைப்போம்னு நினச்சோம். நல்லா தான் வேலை வைக்கிறோம். கம்பெனி மட்டும்தான் ஒன்று, ஆனால் இடம் தான் வேறு. ஒரே லாரியாக போகுது. தமிழ்நாடு லாரி வந்தால் ஏறிடலான்னு பார்த்தா வரமாட்டேங்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் தான். அங்கே சாப்பாடு விஷயத்துக்கு சரி, எந்த இருந்தாலும் சரி வந்துட்டு இங்கே சுற்றி பாருங்களேன். நானே காட்டுறேன். தண்ணி மாற்றி குளித்ததை முடி ஏனோதானோன்னு போகுது. எங்கிட்ட சொட்டை இட்ட விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. பாருங்க, நான் ஒரு பக்கம் சீவுறே, அது ஒரு பக்கம் போகுது. முடியே போச்சு. இது வந்து தண்ணி பூரா உப்பு தண்ணிங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழி தெரில. பாருங்க மூஞ்சிலாம் ஐயோ கடுப்பாக இருக்குது. இந்த மாதிரி முடி இப்படி எனக்கு இருந்ததே இல்லை. ஊரில் யாவது சீவுனே வணங்கும். இங்கே வருவார், என் பேச்சே கேட்க மாட்டேங்குது. முடி கூட இங்கே என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. என்னடா மயிர் இதெல்லாம் எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலை. சுற்று ஒரு கடை இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன எப்படி வாழ்கிறாங்க? சாப்பாடு எங்கேருந்து வருது, என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. ஆனால் சாப்பாடு போடுறாங்க நல்லா தான், ஏதோ பரவாயில்ல. ஆனால் 3 நேரமும் சப்பாத்தின்றது தான் ஏற்றுக்க முடியாத ஒன்று. வேறு வழி இல்லை. வேலைன்னு வந்துட்டா வயிற்று நிரப்புன்னு வந்துட்டா கொடுக்குற ஒரு கப்பு அரிசி கூட போதும் தான். கஷ்டத்துலேயும் ஒரு சில இன்பம் நான் நடந்து தான் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி சண்டே லீவு, அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டில் நம்ம பையன் எடிட்டர் இருக்கான். அங்கே போய் அங்கேருந்து அவன் எப்போ எடிட் பண்ணி கொடுத்து அதை நம்ம எப்போ போஸ்ட் பண்ணி கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் அப்பா நானும் வீடியோ எடுத்தது. அது ஏதோ ஷார்ட்ஸில் போட்டால் நிறைய பேர் நமக்கு ஃபேனாகவும் போயிருந்தாங்களா. எங்கள் அப்பாவுக்கு இப்போ அப்படியே பயங்கரமாக ஃபேன் ஆகிட்டாங்க. பூரா எங்கள் அப்பாவை தான் புகழ்ச்சி பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் மாதம் வீடியோ போடுற எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு நாள் தான் வீடியோ எடுத்தேன் எங்கள் அப்பாவை. அப்படியே அவர் அப்படியே எப்படி சொல்கிறது, அவர் நல்லா ரீச் ஆகிட்டார். கொஞ்சம் நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கோம். எஸ்டி ரியாக்ஸில் எஸ் வந்து மதுரையில் இருக்கார், டி வந்து ராஜஸ்தானில் இருக்கார். எஸ்ட்டு தான் சொன்னேன் ஏதாவது வீடியோ எடுத்து போடுங்கடான்னு. எஸ்ஸு தான் கேட்க மாட்டேன்டாப்பில். சரி, நம்மளாவது இருக்கிற ஒரு நாள் லீவ்லையாவது எடுப்போம். வேலை இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
கஷ்டமாக தான் இருக்குது. பல்ல கடிச்சிட்டு வேலை பார்க்க வேணும்னு சூழ்நிலை. வேலை பார்க்கலன்னா வீட்டில் கொண்டு போடுவாங்க, வேறு வழி தெரில. அவ்வளோதான் மக்களே. டாட்டா, பை பை.